பெண்களின் வெற்றியை தடுக்கும் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒருத்தருக்கு பாடுற திறமை இருக்குது, ஒருத்தருக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்குது, ஒருத்தருக்கு வந்து கோலம் போடுற திறமை இருக்குது, ஒருத்தருக்கு சமைக்கிற திறமை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா படிப்பில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டீச்சிங் பண்ணுறதுல திறமை இருக்கும். அதாவது நிறைய திறமைகள் இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து நம்மளோட திறமைகளை வந்து அப்படியே நமக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே வந்து அது மண் போட்டு மூடின மாதிரி அப்படியே மூடியே போயிடும். சரிங்களா? காலம் கடந்து போச்சுன்னா அந்த நம்மளோட திறமைகளும் மறைஞ்சு போயிடும். சரிங்களா? அதை வெளிக்கொண்டு வராமையே அப்படியே வாழ்ந்து காலத்தை கழிச்சிருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லாமல் நம்மளோட திறமைகளை வந்து வெளிக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன வந்து தடைகள் இருக்குது, அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? உங்களோட திறமைகளை தடுக்கும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஊர் என்ன சொல்லுமோ அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. நம்ம ஏதாவது ஒன்று இப்போ பாட்டு பாட தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா அவள் இருக்கிற இருப்புக்கு வந்து பாட்டு ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ராசியே இல்லை, ஆனால் திறமை இருக்குது, அதை வெளிக்காட்டிக்க முடியல, ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். சரிங்களா? யாரும் என்ன உலகம் 1000 சொல்லுங்க, ஆனால் வந்து எதையுமே நம்ம காதில் வாங்கக்கூடாது. சரிங்களா? நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படி இருந்துட்டு போயிடணும். சரிங்களா? நம்ம வந்து தப்பான வழியில் போகலை, கரெக்டான வழியில் போகிறோம். நம்மளோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் நினைக்கணும். சரிங்களா? அதுக்கான முயற்சிகளை மட்டும் பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் வந்து காதிலே வாங்காதீங்க. ஓகேங்களா? அதாவது ஊர் என்ன சொல்லுமோங்கிற பயத்தை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? உங்கள் திறமைகளுக்கு எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் வந்து யோசிக்காமல் துணிந்து எடுங்க. சரிங்களா? தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து அதை எடுக்க வேணாம். உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது அப்படின்னா வந்து உங்களோட திறமைகளை கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சிகளாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் துணைவர்கிட்ட வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது துணிஞ்சு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தோல்விகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை 10 தடவை கூட தோற்று போகலாங்க. ஆனால் வந்து 11ஆவது தடவை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா வெற்றியை அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையலாம். சரிங்களா? அதனால் வந்து தோல்விகளை கண்டு எப்பயுமே துவண்டு விடாமல் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி எந்த ஒரு திறமையும் கொண்டு வரதுக்கான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நம்மளால் இது முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து பாட்டு டான்ஸு இல்லை வந்து ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொறுப்புகள் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பொறுப்புகளை வந்து நீ கரெக்டாக பண்ணிடுவேன், இதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இது என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பயுமே வரக்கூடாது. முடியலைனாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. சரிங்களா? முடியாததை தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ண முயற்சிக்கணும். சரிங்களா? தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது. எதையுமே தெரியலேன்னு நினச்சா தெரியாமே போயிடும். தெரியாத விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ண நினைக்கணும். அதுதான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் கற்றுக்காம இருக்கிறோம். ஆனால் வந்து தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நம்ம கற்றுக்க பழகிக்கணும். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா சுய சந்தேகம் எப்பயுமே வந்து இருக்கவே கூடாதுங்க. சுயம் நம்மளை நாமே சந்தேகப்பட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு என்ன சொல்கிறதுனா நம்மளோட முன்னேற்றத்துக்கு அதுதான் வந்து பெரிய அடியாக இருக்கும். சரிங்களா? அதாவது என்னன்னா சுய சந்தேகம் வந்து பெரிய தடை. சரிங்களா? சுய சந்தேகம் வந்தாவே அதுதான் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்கும். சுய சந்தேகமே இருக்கவே கூடாது. சரிங்களா? உங்களை நீங்களே வந்து குறைச்சி வந்து எப்பயுமே மதிப்பிடக்கூடாது. ஓகேங்களா? நான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். சரிங்களா? அது இருந்தாவே போதும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம
ஜெயிக்கலாம். ஓகேங்களா? சமூக வலைதளங்கள்ல இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஏதாவது சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 2, 3 கூட போகலை அப்படிங்கும்போது அதனால் துவண்டு போய் உட்காந்துருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி போயிருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, அவங்களும் அடித்தளத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. சரிங்களா? நம்ம இப்போ அடித்தளத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்படி தான் வரும். தோல்விகள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாமே வரும். வந்தாலுமே வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம முயற்சியை கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வெற்றி. இப்போ ஒரு 2 சாரீ விற்கிதுன்னா அடுத்த தடவை போடும்போது ஒரு 5 சாரீ விற்கும். அடுத்து உங்கள் சாரீ உங்கள் குவான்டிட்டி இல்லை, அதாவது உங்கள் சாரீ எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கடுத்து அவங்க கொஞ்சம் ஆர்டர் வந்து அவங்க யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆர்டர் சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரி தான். சரிங்களா? எந்த ஒரு பிஸ்னஸுமே டக்குன்னு உயராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயரும். அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணுறாங்க, அவங்கள விட நான் நல்லா நானும் அதைத்தான் போடுறேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே அடித்தளத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா? வசதியான சூழ்நிலையிலேயே இருக்கணும்னு நினச்சோம்னா அது வந்து நம்மளோட முன்னேற்றத்தை தடுத்துரும். சரிங்களா? எப்பயுமே நம்ம வசதியாகவே இருக்கணும், நம்ம சொகுசவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வசதியாக இருக்கிறோம், அதாவது கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து வசதியாக வாழ முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சொகுசவே வசதியவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முள்ள அப்படியே வந்து கடனை வாங்கி கூட நம்ம சொகுசாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே முன்னேறவே முடியாது. சரிங்களா? புதிய சவால்களை எதிர்கொள்ள பழகணும். சரிங்களா? அதாவது புதுசாக ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குது, அதாவது ஏதாவது ஒரு சமையலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா உங்கள் தகுதிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு குக்கிங் ஆர்டர் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்து செய்யணும். சரிங்களா? எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதை விட இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். இந்த மாதிரி அதாவது வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து எப்பயுமே வந்து தவற விடக்கூடாது. அது கிடைச்சதை நம்ம நல்லா கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னாவே அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை கரெக்டாக பண்ணிட்டாவே அடுத்து வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். சரிங்களா? அதனால் எந்த ஒரு வாய்ப்புமே மிஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து தவறாமல் நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? அடுத்து குடும்பம், வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளை பற்றி மறந்துடுறோம். சரிங்களா? ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அதாவது ஒழுங்காக தூங்குறதில்ல, ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து உழைக்க முடியும். சரிங்களா? நம்ம உடம்பை பார்த்துக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வந்து அது ஒன்றுமே முடியாது. அப்புறம் அது வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு உழைக்கணும், உடம்பும் முக்கியம். சரிங்களா? நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம ரெஸ்ட்டு இருக்கணும். கொஞ்சமாக நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்கள் திறமைகளை வந்து வளர்த்துக்க பாருங்கள். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்மளாம் எடுத்துக்கணும். பாட்டு பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா, இல்லை வந்து என்னென்னா டான்ஸ் ஆட தெரியுமா, இல்லை வந்து ஏதாவது கவிதை எழுதுவீங்களா, இப்போலாம் வந்து நிறைய, அதாவது சோசியல் மீடியாலாம் பார்த்தோன்னா நிறைய சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வச்சு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியோ இல்லை ஆன்லைன்லன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. கரெக்டாக போகணும். சரிங்களா? யார்கிட்டையும் காசு கட்டி ஏமாறக்கூடாது. கரெக்டான வழியில் நேர்மையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். அதை உண்மையாக நம்பி பண்ணுங்கள், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.